ஐபிஎல்லில் சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் இடையிலான போட்டி வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. டிக்கெட் விலையை நிர்ணயம் செய்தும் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 1700 ரூபாயில் இருந்து 7500 ரூபாய் வரை டிக்கெட் விற்பனையாவதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. 1700 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரை டிக்கெட் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகள் இடையிலான போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 25ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை என்பது தற்போது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார். அவரோடு பேசலாம். சடையாண்டி, இப்போ டிக்கெட் விற்பனை தொடங்கி இருக்கு, விவரங்கள் என்ன? நிச்சயமா காயத்ரி, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வருகின்ற 25ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தான் ஆன்லைனில் சென்னை சூப்பர் கிங்ஸ்.com இணையதளத்தில் விற்பனை செய்யப்படுகிறது. சரியாக 10-15 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. 1700 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரை டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடைபெறக்கூடிய 5வது போட்டி இதுவாகும். ஏற்கனவே 4 போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. ஒரே ஒரு போட்டியில் மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 3 போட்டிகளில் ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்திருக்கிறது. எனவே வெற்றி பாதைக்கு திரும்புவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்தில் இருக்கிறது. அந்த அணியும் வெற்றி பாதைக்கு திரும்புவதற்காக கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ரசிகர்கள் மத்தியில் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. தொடங்கிய சில நிமிடங்களுக்குள்ளாகவே ஆன்லைனில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் டிக்கெட்டை வாங்குவதற்காக வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் நீடிக்கிறது. இருப்பினும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நேற்றைய போட்டியில் கூட ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவதற்கு இனி வரக்கூடிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றியை வசப்படுத்தினால் மட்டுமே அந்த அணியால் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். எனவே வெற்றி பாதைக்கு திரும்புவதற்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி போராடும் என்பதால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி. தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி அந்த மாவட்டத்தில் மே 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சித்திரை திருவிழாவை ஒட்டி கள்ளழகர் ஆற்றில் இறங்குவது உள்ளிட்ட பல்வேறு வைபவங்கள் நடைபெறும். இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டிருக்கக்கூடிய நிலையில் மிக முக்கிய சிகர நிகழ்வாக இருக்கக்கூடிய மே 12ஆம் தேதி கள்ளழகர் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு அன்று உள்ளூர் விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்.